தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டம்னா நம்ம ஆர்கே செல்வமணி, ஆபாவனன் அப்படின்னு இருந்ததை மாற்றி எழுதினவர் தான் நம்ம சங்கர். தன்னுடைய முதல் படமான ஜென்டில்மேன்லேயே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை வேற லெவலில் புதுமையுடன் கலந்து காட்டி சிஜி அப்புறம் நிறையா சோசியல் மெசேஜ் அந்த மாதிரியான ஒரு பக்கா பேக்கேஜோட அந்த பிரம்மாண்டத்தை காட்டி நம்ம எல்லாத்தையும் மிரள வச்சாது. அதாவது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க சங்கர் நம்பர் 1 இயக்குனர் ஆனார். கடந்த 30 வருடங்களுக்கு மேலே அவர் தான் நம்பர் 1 இயக்குனராக இருந்தார். ஆனால் சில பல வருடங்களுக்கு முன்னாடி ராஜமௌழி பீரியட் படங்கள் எடுத்து பிரம்மாண்டத்தோட வேற ஒரு பரிமாணத்தை காட்டினாங்க. இந்த பக்கம் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரம்மாண்டத்தில் எந்த புதுமையும் செய்யாமல் மறுபடியும் ஊருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஆளுங்களோட தொப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணார். குறிப்பாக செட்டு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையே அப்போவே கடுமையான விமர்சனம் வந்துச்சு. சங்கர் இவ்வளவு பட்ஜெட்டை என்ன இப்படி பாடல் காட்சிகளுக்கே வீண் பண்ணுறாரு, இதை கதையிலையும் திரைக்கதையிலையும் கவனம் செலுத்தினா வேற லெவலில் இருக்குமே அப்படி இப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு ஐயில் ஒரு நல்ல ஒரு டாக் 2.0 பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும்னு டாக் இந்தியன் 2ல் சோலி முடிஞ்சுது அப்படி சொல்கிற அளவுக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு. கடைசி நம்பிக்கை, கடைசி அஸ்திரமாக கேம் சேஞ்சர் நம்பிட்டு இருந்தாங்க சங்கரோட ரசிகர்கள், சங்கர் நலம் விரும்பிகள் எல்லாருமே. ஆனால் சங்கர் கேம் சேஞ்சரையும் கவுத்துட்டார். இந்த கவுல்பால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது தயாரிப்பாளர் தில்ராஜ் தான். ஏன்னா இப்பவும் ஆந்திரான அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்குது. தில்ராஜ் எதை பண்ணாலும் சரியாக பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கே மிகப்பெரிய வேட்டு வச்சார் சங்கர். அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே கேம் சேஞ்சர் மூலம் தில்ராஜுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் கூட அந்த நம்ம வெங்கடேஷும் மீனாட்சி சௌத்ரியும் இணைந்து நடித்த அந்த தெலுங்கு படம் லோ பட்ஜெட்டில் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டானதால் ஓரளவு தப்பிச்சிட்டாரு. இப்போது அவர் ரொம்ப ஓப்பனாகவே சங்கரை கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. கேம் சேஞ்சர் படம் தோற்றது ஏன் தெரியுமா? அந்த இயக்குனர் கதையிலையும் காட்சிகளையும் கவனம் செலுத்தினா பரவாயில்ல, அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வெறும் பிரம்மாண்டத்தின் மேலே தான் கவனம் செலுத்தினார். அதனால தான் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு தன் கேம் சேஞ்சர் படத்தை தானே ஃப்ளாப்பு, அது காரணம் வெறும் வெற்று பிரம்மாண்டம் அப்படின்னு தில்ராஜ் போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்து பார்ப்போம் சங்கர் அவர்கள் இதற்கு ஏதாவது பதிலடி கொடுக்குறாரா அல்லது தன்னுடைய அடுத்த படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று காட்டுகிறாரா அப்படின்னு.